ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா மை வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, மை போற்றுகிறோம் தகப்பனே. அப்பா துதிக்கு பாத்திரரே, மை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்தான அருமையான நல்ல தகப்பனே, இந்த காலை ஆராதனை வேளையில் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா எங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீ சகலவற்றிலும் ஆண்டவரே அப்பா நல்லவராகவும் வல்லவராகவும் இருந்த எல்லா கிருபைகளுக்கும் நன்றி ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிறதான பாடல்கள் ஆண்டவரே அப்பா ஒர்ஷிப் வேலைகள் ஆண்டவரே செய்தி பகுதி எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உடைய அசைவாடுதலை ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோமே, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நான் நேசிக்கும் தேவனேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருதனிலே பகலவனாய் இயேசுவின் ஒளி தருவார். இருதனிலே பகலவனாய் இயேசுவின் ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார்.
என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே என்ற பாடலை கூட சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடிணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னார நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதானே மன்னார நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே நம் கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். Glory, glory, glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. இருக்கிற இடங்களிலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம் இருக்கிற ஸ்தானங்கள் எந்த ஸ்தானமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும், அந்த இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மை ஆறுதல் படுத்தவும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். வேதத்தில் இப்படியாக ஒரு வேத பகுதி இருக்கிறது. ஆபகுக் தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறார்: அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளிலே பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபகுக்கு எழுதுகிறார். கடைசி வசனமாக அவர் எழுதுகிறார்: ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில், பலருக்கும் பலவிதமான இழப்புகள் உண்டாயிருக்கின்ற காலகட்டத்தில், ஸ்தோத்திரம், இழப்புகளை நினைத்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அது இல்லையே, இது இல்லையே, வருமானங்கள் குறைந்து போய்விட்டதே, வேலை இல்லையே என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்க, ஆண்டவருக்குள் மனமகிழ்ச்சியாயிருக்க நாம் கடனாளிகளாயிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேத வசனம் உண்மையானது, மெய்யாகவே அது புடமிடப்பட்ட வேத வார்த்தை, சத்திய வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. Glory to God, glory to God. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுது: தேவன் கர்த்தர் என் பலன், அவருக்குள் நான் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். ஸ்தோத்திரம். எல்லா காரியத்தையும் இங்கே ஆபகுக்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையுமே அவர் சொல்லுகிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவைகள், எதிர்கால தேவைகள், பணம், எல்லாவற்றையுமே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவுமே இல்லாமற் போனாலும், குறைச்சல் அடைந்தாலும், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல காரியங்களை நினைத்து நாம் கவலைப்படுகிறதுனாலே ஸ்தோத்திரம், 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 நம்முடைய கவலைகளையோ நம்முடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையோ சரி செய்யவே முடியாது. அதற்கு மாறாக நாம் வியாதிஸ்தர்களாய் மாறிவிடுவோம். பல பிரச்சனைகள் நம்முடைய சிந்தனையிலே, மூளையிலே வந்துவிடும். ஆகையினால் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மேல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்துவிட்டு அவருக்குள்ளாக நாம் களி கூறுவோமா, அவருக்குள்ளாக நாம் களி கூறுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இல்லாத நிலைமையிலும் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசி வசனத்திலே ஆபகுக்கு எழுதுகிறார், கர்த்தர் என் பலன் என்று எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஆராதிக்கிற ஜனமே, Glory to God. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை நீ பலனாக கொண்டிருந்தால் அவருடைய பலன் உன்னை தாங்கும். குறைவுகளிலே அவருடைய பலன் உன்னை தாங்கும், பலவீனத்திலே அவருடைய பலன் உன்னை தாங்கும், எல்லா விதமான குறைச்சல்களிலும் அவருடைய கரம் உங்களை தாங்கும். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்கள்? ஓ, கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாங்குவார். ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். எண்ணி முடியாத அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத காரியங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளால் கிரகிக்க முடியாத காரியங்களை எல்லாம் நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசுவால செய்ய முடியும். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், எங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கால சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை போஷிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். எல்லா விதமான கால நேரங்களிலும் நீர் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறீர். இக்கட்டான நேரங்களிலும் நீர் எங்களை நடத்த போதுமானவர். ஸ்தோத்திரம். வியாதியின் நேரத்திலும் நடத்த நீர் போதுமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களிடத்திலே குறைவுபட்டிருக்கிற காலங்களிலும் நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிற எங்கள் தேவனாகி கர்த்தர். ஹல்லேலூயா. தம்மை நம்பினதான ஜனங்களை ஒருபோதும் நீர் கைவிட்டதில்லை, தம்மை நம்பினதான ஜனங்களை ஒருபோதும் நீர் நெகிழ்ச்சி அடைய பண்ணினதில்லை. ஓ, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமை படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீரல்லவோ, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீரல்லவோ, கண்மலை வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ, கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையிலே, பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையிலே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே,
எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. 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 செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமோம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. 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 ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை Praise the Lord. ஆராதனை. Glory to God. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். Yes, Lord. உந்தன் நாமம் உயர்த்தி Glory to God. பாடி Glory to God. உம்மை ஆராதிப்பேன். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதனை எல்லாரும் ஆராதிப்போம். ஆராதனை Glory to God. Glory to God. ஆராதனை Amen. Amen. ஆராதனை. Oh, hallelujah. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன்.
கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆச்சரியமாய் சந்திக்க அவர் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பே. இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். பிதாவாகிய தேவனே உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். உமக்குள்ளாக நாங்கள் களி கூறுகிறோம் ஆண்டவரே. உமக்குள்ளாக நாங்கள் சந்தோஷிப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கிற எங்கள் ஆண்டவர். ஓ ஹalleluya. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து வார்த்தைகள் மூலம், கிருபை பொருந்திய வார்த்தைகள் மூலம் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் மீண்டுமாய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் பெந்தகோஸ்து தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகமெல்லாம் உள்ள திருச்சபைகள் பெந்தகோஸ்து தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் இந்த பெந்தகோஸ்தே நாளை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படின்னு யோசிக்கும் போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வனாந்தர யாத்திரையில இருந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் இடைப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு நாள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேன்மையான காரியங்கள் அன்றைக்கு நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் நோக்கி தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருந்த இஸ்ரேல் தேசத்தை நோக்கி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். மோசே அவர்களுக்கு தலைவனாயிருந்தார். வழியிலே பலவிதமான பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வனாந்தர யாத்திரை என்பது பல பாடுகள் நிறைந்த, பல கஷ்டங்கள் நிறைந்த ஒரு யாத்திரை. பொதுவாக வாழ்விலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது நான் வனாந்தர யாத்திரையில் இருக்கிறேன் என்று சொல்வது வழக்கம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வனாந்தர யாத்திரையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தான் தேவன் தம்முடைய முதலாவது பெந்தகோஸ்து பண்டிகையை ஆண்டவர் நடத்தினார். அவர்கள் சீனாய் வனாந்தரத்திலே அவர் வந்திருந்த போது முதலாவது பெந்தகோஸ்து பண்டிகை நடந்தது. முதலாவது பெந்தகோஸ்து பண்டிகை என்பது விடாத்து போயிருந்த, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டிருந்தாலும் வனாந்தர பயணத்திலே சோர்ந்து போயிருக்கிற தேவ ஜனங்களை பலப்படுத்தும்படி தேவன் இறங்கி வந்து கிரியை செய்த ஒரு நாள். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்த ஒரு நாள். தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அந்த சீனாய் வனாந்தரத்திலே மலையின் கீழாய் அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். மலையிலே தேவன் இறங்கி வருகிறார். எப்படி இறங்கி வந்தார் அப்படின்னா, சத்திய வசனம் சொல்லுகிறது, அந்த மலை முழுவதுமாய் அக்கினிமயமாய் காணப்பட்டதாம், புகைக்காடாய் இருந்ததாம். தேவன் அவளோடு கூட சத்தமாய் பேசினாராம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கதைகள் சொல்லுகிறது, அன்றைக்கு தேவன் பேசினதை உலகம் முழுக்கம் இருந்த ஜனங்கள் கேட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றது வழக்கம். சமீதமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்து வனாந்திரத்தில் இருந்த ஜனங்களை பலப்படுத்தின ஒரு நாள் இந்த பெந்தகோஸ்து நாள். அது மாத்திரமல்ல,
தேவன் அன்றைக்கு அவர்களோட பேசினார், அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். அவர்களுக்கு தேவையான கற்பனைகளை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு பெந்தகோஸ்து பண்டிகை. இதே மாதிரி தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சீசர்கள் எல்லாரும் மேலே கூடியிருக்கிறார்கள். தேசத்திலே பயம் உண்டாயிருக்கிறது, ஜனங்கள் எல்லாம் சோர்வுக்குள்ளா இருக்கிறார்கள். தங்களுடைய ஆண்டவர், தமக்கு வழிகாட்டியா இருந்தவர், தமக்கு நல் போதகராய் இருந்தவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து விட்டார். அதோடு இல்லாதபடிக்கு மற்ற சீசர்களையும் சிறைப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேல், இந்த அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலினுடைய அதிகாரிகள், மதவாதிகள் அவரை பின்தொடர்கிறார்கள். ஆகவே இவர்களெல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. இப்படி பயந்து போயிருந்த அந்த சூழ்நிலையிலே தம்முடைய தலைவராயிருந்த, தம்முடைய குருவானவராயிருந்த, தமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்த, தாங்கள் மேசியா என்று பின்பற்றி வந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரித்த பின்பு இந்த பயத்தோடும் அச்சத்தோடும் எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தோடும் இருந்த ஜனங்கள் மத்தியிலே தான் புதிய ஏற்பாட்டின் முதலாவது பெந்தகோஸ்து பண்டிகை நடந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. பழைய ஏற்பாட்டின் முதலாவது பெந்தகோஸ்து பண்டிகை இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருந்த முதலாவது பெந்தகோஸ்து பண்டிகையா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு பண்டிகையிலுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அன்றைக்கு நடந்தது. சீசர்கள் அறையிலே கூடியிருக்கிறார்கள். அவளுக்கு அக்கினிமயமான நாவுகள் எல்லாம் அன்றைக்கு காணப்பட்டது. வேதத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் பற்பல பாசைகளை பேசினார்கள். அவர்கள் மத்தியிலே அன்றைக்கு ஒரு மனம் உண்டாயிருந்தது. ஒரு மேன்மையும் ஒரு ஆசீர்வாதமும் அன்றைக்கு அவர்கள் அனுபவித்தார்கள். அன்றைக்கு ஆவியானவர்கள் அருளே இறங்கி வந்தார். அன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை உருவாயிற்று. இந்த ரெண்டு பெந்தகோஸ்து பண்டிகையும் சரி, பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பழைய ஏற்பாட்டு முதலாவது பெந்தகோஸ்தையும், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்து பண்டிகையும், இந்த ரெண்டு பெந்தகோஸ்து பண்டிகையுமே பயத்தோடும் கலக்கத்தோடும் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருகிற ஜனங்களுக்கு என்று அந்த நாட்களிலே தேவன் கொடுத்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களோடு தேவன் கொடுத்த ஒரு பண்டிகை தான் இந்த பெந்தகோஸ்து பண்டிகை. ஆகவே அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்றை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இன்னைக்கு நீங்கள் நானும் பெந்தகோஸ்து பண்டிகைக்கு இன்னைக்கு கொண்டாடுகிற நாளில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைப் போல அல்லது புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களைப் போல நீங்களும் நானும் அதே சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு பயமும் ஒரு கலக்கமும் எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிரியை செய்த அதே தேவ ஆவியானவர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிரியை செய்த அதே தேவையான ஆவியானவர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அதே பெந்தகோஸ்து அனுபவங்களை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நடப்பித்து உங்களை என்னையும் பலப்படுத்தி உங்களோடும் என்னோடும் அவர் உடன்படிக்கை செய்து உங்களுக்கும் எனக்கும் தேவையான சத்திய வார்த்தைகளை கொடுத்தரளி தொடர்ந்து நம்மளை நடத்துவதற்கு அவர் போதுமான கர்த்தர். அப்ப பெந்தகோஸ்தே அப்படின்னு சொன்னாலே நீங்களும் நானும் ஸ்திரப்படுகிற ஒரு நாள், நீங்களும் நானும் தேவனோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஒரு நாள், நீங்களும் நானும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இயற்கைக்கு மேலான அந்த அதிகாரங்களை நினைவு கூறுகிற ஒரு நாள். அடிக்கிட்டே போலாம். நம்ம காலம் குறைவா இருக்கிறபடினாலே நான் மிக சுருக்கமாய் சில காரியங்களை இன்றைக்கு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே பெந்தகோஸ்து தினத்தை கொண்டாடுகிற உங்கள் யாவருக்கும்
மீண்டுமாய் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு போதுமானவர். அவர் நம்மை தொடர்ந்து நடத்துகிறவர். சகல கலக்கத்திற்கும் பயங்களுக்கும் நீங்களாக்குறவர். வழித்துணையாய் வருகிற ஆண்டவர். நம்மை அவர் பலப்படுத்துகிற கர்த்தர் என்பதை மனதிலே பதித்துக் கொண்டு, இந்த பெந்தெகோஸ்தே என்றால் என்ன என்பதை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த பெந்தெகோஸ்தே குறித்து நீங்கள் நானும் தியானிக்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 7 விசேஷ பண்டிகைகளை கொண்டாடினார்கள். அந்த 7 விசேஷ பண்டிகைகளையும் இந்த மெனோரா என்று சொல்லப்படுகிற குத்துவிளக்கினாலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள், போதித்தார்கள். இந்த குத்துவிளக்கு என்பது தேவாலயத்திலே அன்றைக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு உபகரணம். புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தலை வாசிக்கும் போது இந்த குத்துவிளக்கு என்பது தேவனுடைய சபைகளை குறிக்கிறது என்று வாசிக்கிறோம். அவர் 7 குத்துவிளக்குகளின் நடுவே உலாவுகிற கர்த்தர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப குத்துவிளக்கு என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே சபையை குறிக்கிற ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவாலயத்திலே ஆசாரிப்பு கூடாரத்திலே அவர்கள் இது வெளிச்சம் கொடுப்பதற்காக வைத்திருந்தார்கள். இந்த குத்துவிளக்கில் இருக்கிற 7 அகல்களும் 7 பண்டிகைகளை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே கொண்டாடப்பட்ட இந்த 7 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு தொடர்புடையவை. மேசியாவாக வரப்போற இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை முன்குறிக்கும்படியாய்த்தான் இந்த 7 குத்துவிளக்குகளும் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. சரி, இந்த 7 பண்டிகைகள் எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த முதல் இருக்கிற இந்த 4ம் ஏற்கனவே நடந்து முடிந்த பண்டிகைகளை குறிக்கிறது. இனி இருக்கிற 3 பண்டிகைகளும் இனி நடக்க வேண்டிய பண்டிகையை குறிக்கிறது. வேற வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் இந்த முதலில் இருக்கிற இந்த 4 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகையோடு தொடர்புடையவை. பின்னால் இருக்கிற இந்த 3 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையோடு தொடர்புடையவை. இந்த 7 பண்டிகைகளே நடுநயமாய் இருப்பதுதான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளே முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த பஸ்கா பண்டிகை என்பது பழைய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டி நமக்காக பலி செலுத்தப்பட்டதை குறிக்கிற ஒன்று. புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வலோகத்துக்கும் பலியாடாக தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் நமக்காய் பலியானார் என்பதை இது குறிக்கிறது. 2வது இருக்கிற இந்த பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று பார்க்கிறோம். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட நாளை குறிக்கிற ஒன்று. 3வது இருக்கிற இந்த பண்டிகை முதற் பலன்களின் பண்டிகை என்று வாசிக்கிறோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாய் உயிர்த்தெழுந்ததை குறிக்கிற ஒன்று. அப்ப முதலாவது பண்டிகை இயேசுவினுடைய மரணத்தை குறிக்கிறது. 2வது பண்டிகை அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை குறிக்கிறது. அவர் சரீரம் அழுகி போகவில்லை என்பதை அது மையப்படுத்துகிறது. 3வது பண்டிகை அவர் உயிர்த்தெழுந்ததை குறிக்கிறது. எப்படி இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலே புளிப்பில்லாத அப்பத்தை புசித்தார்களோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலே குறைகளோ குற்றங்களோ பாவங்களோ இல்லை என்பதை மனதில் பதிக்க வேண்டும். இந்த 3 பண்டிகைகளும் முடிந்து விட்டது. அடுத்தடுத்த நாள் நடக்கிற பண்டிகைகள் இவை. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்ததில் இருந்து 50வது நாள் அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த முதற் பலன்களின் பண்டிகையெல்லாம் இந்த 3 அதாவது பஸ்காவோடு தொடர்புடைய இந்த பண்டிகைகளை கொண்டாடிவிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ராமசேசம் விட்டு புறப்படுகிறார்களே, அந்த நாளிலிருந்து
50வது நாளிலே தான் பழைய ஏற்பாட்டினுடைய முதலாவது பெந்தகோஸ்தே பண்டிகை வருகிறது. இதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு புறப்பட்ட நாளிலிருந்து 3வது மாதம் 1ஆம் தேதியிலே அங்கு வந்து சேருகிறார்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் என்னாகமத்திலே வாசிப்பீங்கன்னா வாசிங்க. என்னாகமம் 23:3 வாசிங்க. பின்பு பிலேயாம் 33. என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே 1வது மாதத்தின் 15வது தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். 1வது மாசத்துல 15ஆம் தேதி அவங்க புறப்பட்டாங்களாம். இங்கே யாத்ராகமம் 19:1 வாசிக்கும் போது அவர்கள் 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா 30 நாள் ஒரு மாதத்திற்கு அப்படிங்கிற அளவீட்டின்படி வேத பண்டிதர்கள் இதை கணக்கெடுக்கிறார்கள். அப்போ முதல் மாதத்திலே 15 நாள், 2வது மாதத்திலே 30 நாள், 45 நாள். இங்க வந்து சேர்ந்த போது 1ஆம் தேதி 46வது நாளிலே இவர்கள் இங்க வந்து சேர்கிறார்கள். அதன் பின்பு மோசே தேவ சமூகத்திலே 3 நாள் இருக்கிறார். 49 நாள் முடிந்து விட்டது. அதுக்கு அடுத்த நாளில தான் அங்க ஒரு பெரிய அதிசயம், அற்புதம் நடக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி மோசேயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்கள் எல்லாம் மலையடி வாரத்திலே கூடி வந்திருக்கும் போதுதான் தேவன் அன்றைக்கு அந்த மலையிலே இறங்கி வந்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அங்கே நடந்தது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை புசித்து விட்டு ராமசேசை விட்டு அவங்க புறப்பட்ட 50வது நாளிலே இந்த பண்டிகை நடந்தது. இந்த 50வது நாள் என்பதைத்தான் கிரேக்கத்திலே பெண்டி அப்படி பெண்டகாஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். இந்த பெண்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு 50 என்று பொருள். இது 50வது நாள் நடந்தபடினாலே கிரேக்கத்திலே இது பெண்டிகாஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். இதை எபிரேயத்திலே வாசிக்கும் போது ஷாவோத் அப்படின்னு சொல்றாங்க. வேற வார்த்தையிலே நம்ம பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது இன்னும் பல வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். வாரங்களின் பண்டிகை என்று வாசிக்கிறோம், முதற் பலன்களின் பண்டிகை என்று வாசிக்கிறோம். இப்படியெல்லாம் வேறு பேராலையும் இது அழைக்கப்படுகிறது. அப்படின்னா பெந்தகோஸ்தே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் 50வது நாள் என்று பொருள். அப்ப பழைய ஏற்பாட்டிலே உலகத்தினுடைய முதலாவது பெந்தகோஸ்தே யாத்ராகமம் 19 நடந்தது. அது 50வது நாள் நடந்தது. எப்படி 50வது நாள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு பஸ்காவை புசித்து விட்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்களே, அதுல இருந்து 50வது நாள். அந்த பண்டிகை தான் காலந்தோறும் இஸ்ரவேல் ஜனங்களாலே கொண்டாடப்பட்டது. அவங்க வனாந்தரத்திலே தொடர்ச்சியாய் அவங்க 40 ஆண்டுகள் அந்த பண்டிகையை கொண்டாடினார்கள். தேவாலயம் கட்டப்பட்ட பின்பு தேவாலயத்திலேயே அவர்கள் கொண்டாடினார்கள். இப்படி தொடர்ச்சியாய் அவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டே இருந்தாங்க. அந்த பண்டிகை தான், அல்லது அந்த பண்டிகை கொண்டாடத்தான் அன்றைக்கு இருந்த இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள் மேலறையிலே இருந்தார்கள். அதாவது பண்டிகையை கொண்டாட வந்தார்கள் என்று அங்க வேதம் சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவங்க எல்லாரும் ஒரு மனதோடு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த நாள் பெந்தகோஸ்தே நாள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு பெந்தகோஸ்தே நாள் அன்றைக்கு இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். பழைய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுகிற அன்றைக்கு அவள் கூடி வந்தார்கள். அந்த நாள் என்ன நாள் என்று இன்னும் நம்ம ஆழமாய் பார்க்க போனால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து சரியாய் 50வது நாள். அப்ப புதிய ஏற்பாட்டிலே அது முதலாவது பெந்தகோஸ்தாக மாறப்போகிறது. புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாள் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை.
அப்ப பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படியும் அது பெந்தெகோஸ்தே பண்டிகை. இங்க இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் திறந்ததிலிருந்தும் இது 50வது நாள். எப்படி ஒரே நாள சம்பவிக்குன்னு பாருங்க. வேத வசனங்கள் நிறைவேறும்படியாய்த்தான் கிறிஸ்துவோட வாழ்க்கையில எல்லாமே நடந்தது. இங்க அப்படித்தான் அவள் கூடி வந்தார்கள். அவ்விதமாய் அவள் கூடி வந்த அந்த நாளிலே தேவ ஆவியானவர் அவள் மத்தியில இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இதைத்தான் இயேசுவானவர் தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்க எப்ப எங்களுக்கு இந்த ராஜ்யத்தை திரும்பி தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உன்னதத்திலிருந்து வருகிற பலனாலே நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்கள் நீங்காதிருங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருவார். அவர் வந்து உங்களை பலப்படுத்தி நீங்கள் இருக்கிற எருசலேமிலும் நீங்க இருக்கிற சமாரியா தேசத்திலும் யூதேயா தேசத்திலும் பக்கத்தில் இருக்கிற சமாரியா தேசத்திலும் உலகத்தினுடைய முடிவு பரியந்தமும் நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் இந்த புதிய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்தே பண்டிகை அங்கே நடக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொன்ன உடனே நான் முதல்ல சொன்னவங்க ஞாபகப்படுத்துகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே வனாந்திரத்திலே தேவன் அழைத்த அழைப்பையாய் அல்லது தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு பண்ணியிருக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்காக பலவிதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியிலே ஜனங்கள் நடந்து போய் கொண்டிருந்த போது அவர்களுக்கு அன்றைக்கு தேவன் பெந்தெகோஸ்தே கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் எதிர்காலத்தை குறித்த கேள்விகளோடும் இருந்த கிறிஸ்துவினுடைய அடியார மத்தியிலே அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நடந்தது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பலவிதமான கேள்விகள் உண்டு, உங்களுக்கு எனக்கும் பலவிதமான குழப்பங்கள் உண்டு, தேவைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அதிலும் இந்த கொரோனா காலகட்டத்திலே என்ன சம்பவிக்குமோ என்கிற பயமும் நமக்கு உண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு கிரியை செய்த, அன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்த அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கும் அப்படியே கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு ஊற்றப்பட்ட தேவனுடைய அபிஷேகம் இன்றைக்கும் எல்லாரையும் அதே நேரத்தில் பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு எல்லாருடைய கண்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கண்டதே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவித்தார்களே, அதே காரியத்தை இன்றைக்கும் தேவன் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு தான் தேவன் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். தம்முடைய வார்த்தையாகிய கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவ ஆவியானவர் கடந்து வந்தார், சபை உருவாயிற்று. அன்றைக்கு பேசிய பேதுரு என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று தம்முடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி அங்கே பேசுகிறார், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையினாலே கர்த்தருடைய உடன்படிக்கையினாலே நீங்களும் நானும் தொடர்ந்து வாழ முடியும் என்றும் எழுந்து நிற்க முடியும் என்றும் அறுதிப்படுத்தி சொல்லுகிற ஒரு நாள் தான் இந்த கர்த்தருடைய பெந்தெகோஸ்தே பண்டிகை. பழைய ஏற்பாட்டிலே இந்த பண்டிகை எல்லாம் கிறிஸ்துவை குறிக்கிறது என்று அறியாமல் அவர்கள் கொண்டாடினார்கள். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கொண்டாடப்பட்ட 7 பண்டிகைகளுமே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை 50வது நாளில் வருகிறது. இதன் பின்பு எக்கால பண்டிகை இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறிக்கும். அதற்கு அடுத்ததாக குற்ற நிவாரண பலிகளின் பண்டிகை என்று இருக்கிறது. இந்த வருகையிலே தேவ ஜனங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பூமியில இருக்கிற யூத ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அதை குறிக்கிற ஒரு பண்டிகை தான் இந்த குற்ற நிவாரண பண்டிகை. கடைசியா இருக்கிற பண்டிகை கூடார பண்டிகை என்று சொல்லுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கடந்து வந்த போது அவர்கள் கூடாரங்களிலே தங்கினார்கள். அது தற்காலிகமான ஒன்று. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அன்னைக்கு இந்த பூமியிலே எல்லாரும் அவருடைய ஆட்சி கீழாய் நீங்கள் நான் இருக்க போகிறோம்.
அந்த கடைசி மில்லினியம் இயர்னு சொல்லக்கூடிய 1000 வருட தேவ அரசாட்சியை குறிக்கிறது தான் இந்த கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளும் கிறிஸ்துவோடு தொடர்புடையவை. அதில் இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாடுகிற இந்த பண்டிகை பெந்தகோஸ்த பண்டிகை ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்துச்சே, அதோடு கூட இந்த பெந்தகோஸ்த பண்டிகை நிறைவு செய்யவில்லை. இது பல்வேறு காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. இது ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்றைக்கு நிறைவு செய்ய விரும்புகிறேன். எல்லாவற்றையும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அது கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மேலோட்டமாக இருக்கிற இந்த காலத்துக்குள்ளாக நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த பழைய ஏற்பாட்டு பண்டிகைகள், இந்த 7 பண்டிகைகளுமே கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய பண்டிகைகள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 7 பண்டிகைகளையும் நம்ம அப்படியே கொண்டாட வேண்டும் என்பது அல்ல, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் யூதர்களுக்கு அன்றைக்கு கொண்டாடினார்கள், இஸ்ரவேலர் கொண்டாடினார்கள், இன்றைக்கும் அவள் கொண்டாடுகிறார்கள். அதனுடைய அடையாளமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எடுத்து போயிட்டார். அவர் மீண்டும் வரப்போகிறார். இது கிறிஸ்துவோடு தொடர்புடையது என்பதை மாத்திரம் நீங்களும் நானும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அடுத்ததுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அதுல முதல் காரியம் என்னவென்றால், இந்த பெந்தகோஸ்தே அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு உலகத்தர நினைக்கிறாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட சபையார், அவர்கள் ஆவியின் வரங்களை பற்றி பேசுவாங்க, அந்நிய பாஷை பேசுவார்கள், அது அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட சபையாரை குறித்து தான் பெந்தகோஸ்தே நினைக்கிறாங்க. ஆனால் வேத புஸ்தகத்திலே அப்படி எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளன்னைக்கு என்ன நடந்ததோ அதை விசுவாசித்து அதை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி அதன்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவங்க எல்லாருமே அந்த பெந்தகோஸ்தே நாளுக்குரியவர்கள் தான், பெந்தகோஸ்தேக்காரர்கள் தான். மற்றபடி இன்னைக்கு நம்ம நினைக்கிறபடி ஒரு குறிப்பிட்ட சாரர்கள் அல்ல. அப்படியானால் இன்றைக்கு பெந்தகோஸ்தேன்னு சொல்ற அநேக சபை மக்கள் மத்தியிலே இந்த அனுபவங்கள் இல்லை. ஆனா பெந்தகோஸ்தே என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாத அநேக சபையார் இந்த அனுபவங்களை உடையவர்களா இருக்கிறார்கள். அப்படின்னா அவர்களும் யார் தான்? பெந்தகோஸ்தேக்காரர்கள். அதை நீங்கள் நானும் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் அந்த பெந்தகோஸ்தே அன்னைக்கு என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு ஹைலைட்டாக சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை யாருக்கு அப்படின்னா, பஸ்காவை புசித்து விட்டு கானானை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையின்படி பயணிக்கிறார்களே அவர்களுக்கு தான் இந்த பெந்தகோஸ்தே. பஸ்காவை கொண்டாடாதவர்களுக்கு இந்த பெந்தகோஸ்தே இல்லை. வேற வார்த்தையில சொல்லணும்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி மோசே அப்படிங்கிற தலைவன் அல்லது போதகருடைய தலைமையின் கீழாய் எகிப்தை விட்டு வெளியேறி வனாந்தர யாத்திரையிலே ஜனங்களோடு சேர்ந்து பயணிக்கிறார்களே அவர்களுக்குத்தான் இந்த பெந்தகோஸ்தே. அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம்னால், பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி பாவங்களுக்கு சாபங்களுக்கு நீங்களாகி அந்த பழைய வாழ்க்கையை விட்டு வெளியேறி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த வாழ்க்கையை அடையத்தக்கதாய் ஐக்கியப்பட்டு மற்ற இதே அனுபவம் ஜனங்களோடு கூட ஐக்கியப்பட்டு யாரெல்லாம் நடந்து வருகிறார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பெந்தகோஸ்தே பொருந்தும். இவர்களுக்கு தான் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையை அனுபவிக்க முடியும். பஸ்காவை புசிக்காதவர்கள், இன்னும் எகிப்தின் அடிமைத்தனத்திலேயே இருக்கிறவர்களுக்கு
இந்த பெந்தகோஸ்தே கிடையாது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய பேர் பெந்தகோஸ்தான் சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படவே இல்லை. இன்னும் எகிப்தை விட்டு வெளியே வரவே இல்லை. இன்னும் எகிப்துங்கிற பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள கிடக்கிறார்கள். பாரம்பரியத்துக்குள்ளே கிடக்கிறார்கள். இன்னும் அநேகர் உலக பிரகாரமான பதவிகளுக்காக, பணத்திற்காக, அதிகாரங்களுக்காக இன்னும் எகிப்தில அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எகிப்திய அடிமைகளுக்கு இந்த பெந்தகோஸ்தே நாள் கிடையாது, பெந்தகோஸ்தே அனுபவம் கிடையாது. அப்ப இன்னும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இங்க வெளியே வந்து நான் பெந்தகோஸ்து, நான் வரம்பற்றவன், நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்றான்னா இதெல்லாம் ஏமாற்று வேலை என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப பெந்தகோஸ்து அப்படின்னு சொன்னாலே தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தவர்கள், பஸ்காவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவங்க தான் இந்த பெந்தகோஸ்துக்கு தகுதியானவர்கள். முதல் காரியம். இரண்டாவது, இந்த பஸ்கா பண்டிகை அன்று பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனார்கள். ஆனா பெந்தகோஸ்தே நாளன்று தேவன் கொடுத்த கட்டளைக்குபடி அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு, கட்டளைக்கு, உடன்படிக்கைக்கு இவர்கள் அடிமைகளாய் மாறினார்கள். வார்த்தை சரியா புரிந்து கொள்ளுங்க. அன்றைக்கு எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாள் பஸ்கா. ஆனா பெந்தகோஸ்தே நாள் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு. பழைய ஏற்பாட்டிலே அவர் அன்றைக்கு தான் தேவனுடைய கட்டளை கொடுக்கப்பட்டது. தேவன் கற்பலகைகளை எழுதி மோசே இடத்துல கொடுத்தார் என்று தேவ ஜனங்கள் வேத பண்டில் நம்புகிறார்கள். அன்றைக்கு தான் சம்பவம் நடந்தது. புதிய ஏற்பாட்டிலே பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு நாள். நீங்க இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது மோசே இறங்கி வந்து இந்த ஜனங்களிடத்திலே கேட்கிறார், கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாரு, நீங்க தேவனுடைய வார்த்தைய கை கொள்வீங்களா, அது கீழ்ப்படுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, வாசிங்க 8வது வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே போதும். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தர் என்ன சொல்றாரோ அது அதன்படி நான் செய்வேன் அப்படின்னா. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தவங்க தான் பெந்தகோஸ்தேக்காரங்க. அப்ப முதலாவது பெந்தகோஸ்தில என்ன நடந்துச்சுன்னா, மோசே வந்து கேட்கிறார், தேவன் 50வது நாள் இறங்கி வரப்போறார், மலையிலே அக்னிமயமான அந்த அனுபவம் காணப்பட போகிறது, தேவன் பேச போறாரு. அதுக்கு முன்னாடி வந்து கேட்கிறாரு, என் கர்த்தர் இப்படி பேசினாரு, உங்களுக்கு கேட்க சொன்னாருன்னு அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரியா கர்த்தர், நாங்கள் அப்படியே கீழ்ப்படிவோம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அடிமைகளாய் தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு நாள். இன்னைக்கு என்ன, நிறைய பேர் பெந்தகோஸ்தேக்காரங்கன்னு சொல்லிக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அவங்களுக்கும் வெகு தூரம். தேவனுடைய வார்த்தை சொல்றது அவங்க வாழ்க்கையிலே அனுபவமாய் ஆகவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்கிறது இல்லை. ஆனா பெந்தகோஸ்தேக்காரங்கிறாங்க. ஆனா சத்திய வசனம் சொல்றது அப்படி இல்லை. பெந்தகோஸ்தேக்காரர்கள் என்றால் அவர்கள் பஸ்காவின் அந்த ஆட்டின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியேறி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற கானானை நோக்கி மோசேயின் தலைமையின் கீழ் விசுவாசத்தோடு பயணிக்கிறவர்கள். எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாருங்கிறத மறந்துடாம தொடர்ந்து முன்னேறி போறவர்கள். அவங்களுக்கு தான் இந்த பெந்தகோஸ்தே நாள் நடந்தது. நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கொள்வோம். நம்ம இந்த வார்த்தைக்கு தகுதியானவர்களா
என்று. அப்ப பெந்தகோஸ்து அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எனக்கு இதுதான் ஞாபகத்தில் வர வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர்கள் அப்படின்னு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே முதலாவது பெந்தகோஸ்தே அங்கே நடந்தது. இந்த புதிய ஏற்பாட்டு முதலாவது பெந்தகோஸ்திலையும் கூட அதே மாதிரி அக்கிரமயமான நாவுகளும் அங்கே காணப்பட்டது. தேவன் அவர்களோடு கூட பேசினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அங்கே நடந்தது. இதில் புதிய ஏற்பாட்டில் நடந்த இந்த பெந்தகோஸ்துக்கும் பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகம் 19 நம்ம வாசிக்கிற பெந்தகோஸ்துக்கு இடையில சுமார் 1400 பெந்தகோஸ்து பண்டிகைகள் நடந்ததாக சரித்திரம் சொல்கிறது. 1400 பெந்தகோஸ்து பண்டிகைகள். இந்த 1400 பெந்தகோஸ்து பண்டிகையில எல்லா பெந்தகோஸ்து பண்டிகையிலையும் இதே மாதிரி தேவன் அக்கினிமயமான காரியங்களை காட்டவில்லை. தேவன் பிரத்யட்சமாய் அவர் பேசினார்னு சொல்ல முடியாது. இடிமுழக்கத்தின் சத்தம் அங்க கேட்கல, அங்க பெரிய புயல் மாதிரி காற்றெல்லாம் அடிக்கல. நீங்கள் நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பெந்தகோஸ்தே அப்படின்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்கிறவர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை உடையவர்கள், உண்மைதான். ஆனா எல்லா நாட்களையும் அப்படி இல்லை, எல்லா நேரத்திலையும் அப்படித்தான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது இல்லை. நீங்க சில நேரங்களில் பெந்தகோஸ்துனால என்ன நினைச்சுக்கிறாங்க, டெய்லி எதையாவது பேசணும், டெய்லி ஏதாவது தீர்க்கதரிசனம்னு சொல்லணும், டெய்லி எதையாவது அப்படியாக்கணும் இப்படியாக்கணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் இருக்க மாதிரி காட்டிக்கிறணும் அப்படின்னு. ஆனால் வேதத்தில் எங்கேயுமே பதிவு செய்யப்படவில்லை. 2 இடம் தவிர இடையில் உள்ள பெந்தகோஸ்து பண்டிகைகள் எல்லாம் அப்படி நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சில தேவனுடைய பிள்ளைகள் முதல் முறையாய் அபிஷேக அனுபவத்துக்குள்ள வரும்போது அவள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் அவங்களுக்கு உண்டாகிறது. சரீரத்திலே சில உணர்வுகள் இருக்கலாம், ஆனா எல்லா நாளிலையும் அதான் இருக்கணுங்கிறது இல்லை. இன்னைக்கு சில ஊழியக்காரெல்லாம் பார்க்குறேன், தீர்க்கதரிசின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதனால ஜனங்கள் தங்களிடத்துல வரும்போதெல்லாம் எதையாவது சொல்லணும்னு நினைக்காங்க. அதனால எனத்தையாவது பேசுறாங்க. கர்த்தர் பேசாது இருந்தாலும் எனத்தையாவது ஒன்று பேசுறது. காரணம் பெந்தகோஸ்து, ஹரிஸ்மேட்டிக், நான் அபிஷேகம் வச்சிருக்கிறேன், வரம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக எனத்தையாவது ஒன்று பேசுறேன். ஆனால் சத்திய வசனம் அப்படி எங்கேயும் போதிக்கவில்லை. தேவன் சொல்லாத ஒன்றை சொல்லும்படி கர்த்தர் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்து நாள்ல தான் புதிய ஏற்பாட்டு சபை உருவாயிற்று. இந்த சபை பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறது. மோசையின் கீழாய் இருந்த சபை தான் உலகத்திலேயே இதுவரைக்கும் இருந்த சபையில பெரிய சபைன்னு சொல்றாங்க. நம்மளாவது ஒரு இடத்துல கூடி வர்றோம். மோசே வனாந்திரத்துல மொபைல் சர்ச்சை நடத்தினார். நகருகிற சபை மொபைல் சர்ச். அந்த சர்ச்சுக்கு அவர் போதகராக இருந்தார், மேய்ப்பராக இருந்தார். அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய சபைங்கிறாங்க, மோசையினுடைய சபை. ஆனால் இங்க புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பெந்தகோஸ்து நாள் அன்றைக்கு தான் புதிய ஏற்பாட்டு சபை உருவாகிறது. முதல் முறையாய் புதிய ஏற்பாட்டு சபை இங்க உருவாகிற பார்க்கிறோம். இந்த சபையினுடைய தலைவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப புதிய ஏற்பாட்டு சபை உருவான ஒரு நாள் இந்த பெந்தகோஸ்து. பழைய ஏற்பாட்டு முதலாவது பெந்தகோஸ்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது, கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்திலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார், சபை உருவாயிற்று. இதுதான் பெந்தகோஸ்து சபையினுடைய ஒரு ஆரம்பம். அதே மாதிரி நீங்க கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டிலே நடந்த அந்த பெந்தகோஸ்து பண்டிகைக்கு பின்னால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க 3000 பேர் செத்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கன்றுக்குட்டிய செஞ்சு எல்லாம் பண்ணி அங்க 3000 பேர் செத்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா இங்கே பார்த்தோம்னா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் கர்த்தரை மனம் திரும்பிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ரெண்டுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு காத்திருக்கிறது. இந்த 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 பெண்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது
இந்த பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் என்ன நடந்தது, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். இந்த பண்டிகைகள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்திலே விவசாயத்தோடு தொடர்புடைய ஒன்று. இது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனால் அவங்க அந்த நாட்களை குறித்ததெல்லாம் விவசாயத்தோடு தொடர்புடையவை. இந்த பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு அறுவடையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கோதுமை அறுவடை, வார்கோதுமை அறுவடை, இந்த ரெண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த பெந்தெகோஸ்தே அதனோடு நெருங்கின தொடர்புடைய ஒன்றாயிருக்கிறது. நீங்க வேதத்திலே வாசிங்கன்னா யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 22வது வசனம். கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. இங்க பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு இங்க என்ன சொல்லியிருக்குன்னா இந்த 7 வாரங்களின் பண்டிகைங்குது. பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு இன்னொரு பேர் வாரங்களின் பண்டிகை. வாரத்துக்கு 7 நாள், அதான் இது வாரங்களின் அப்படிம்பாங்க. அல்லது 7 வாரங்களின் 49 நாள் கழிச்சு வரக்கூடிய பண்டிகை. அன்னைக்கு என்ன செலுத்துவாங்களா? கோதுமையின் முதற் பலனை செலுத்துகிற நாள்னு சொல்றாங்க. நீங்க இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வார்கோதுமை அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வார்கோதுமை அறுவடை செய்வாங்க. இந்த பெந்தெகோஸ்தே நாள் வரும்போது அதோட வார்கோதுமை அறுவடையை முடிச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கோதுமை அறுவடை துவங்கும். ஒரு அறுவடையை, வார்கோதுமை அறுவடையை முடிச்சு வச்சு கோதுமை அறுவடையை துவங்குகிற நாள் இந்த பெந்தெகோஸ்தே நாள். இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு தனியாக இதற்கென்று விடப்பட்ட அந்த வயல்வெளியிலிருந்து கோதுமையை அறுத்தெடுத்து அந்த கோதுமையை தட்டி களத்தில் வச்சு தட்டி அதை மாவாக்கி அதில் 2 அப்பங்களை செய்து அந்த அப்பங்களை கொண்டு வந்து பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு ஆசாரியன் தேவ சமூகத்தை உயர்த்தி காட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள் தான் இந்த பெந்தெகோஸ்தே. அப்ப இந்த பெந்தெகோஸ்தே என்ன செய்யுது அப்படின்னா வார்கோதுமை அறுவடையை முடிச்சு வச்சு பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு இருந்து கோதுமை அறுவடையை துவக்கி வைக்கிற நாள். இந்த வார்கோதுமை என்பது இஸ்ரவேலரை குறிக்கிற ஒரு வார்த்தை. கோதுமை என்பது புறஜாதி மக்களை குறிக்கிறது. இப்போ இந்த பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் சுவிசேஷம் எங்க அறிவிக்கப்பட்டு வந்தது அப்படின்னா இந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பெந்தெகோஸ்தே அன்னைக்கு தான் சுவிசேஷம் புறஜாதி மக்களுக்கு கடந்து போகிறது. அப்போ இதுவரைக்கும் அறிவிச்சவங்களுக்கே அறிவிச்சுக்கிட்டு இருக்காம அதை நிறுத்திவிட்டு கர்த்தரை அறியாத மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற தூக்கி வைத்த ஒரு நாள் இந்த பெந்தெகோஸ்தே. அப்ப பெந்தெகோஸ்தே அப்படின்னாலே நீங்கள் நானும் புரிஞ்சுக்கிறனும், சொன்னவனுக்கே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தரை அறியாத திரள் கூட்டமான ஜனங்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு பேர் தான் உண்மையான பெந்தெகோஸ்தே. இன்னைக்கு பெந்தெகோஸ்தேன்னு சொல்றவங்களாம் எப்படி இருக்காங்க? ஒரு வாரம் எங்க சபைக்கு வந்து பாருங்க பிரதர், ஒரு வாரம் எங்க சபைக்கு வந்து பாருங்க சிஸ்டர், இப்படி சபைக்கு போற ஆளை தான் கூப்பிடுவான். ஒரு ஐயா சொல்லுவார், கருவறையிலிருந்து கல்லறைக்கு போற வரைக்கும் சுவிசேஷத்தை சொன்னவனுக்கே சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐயா அப்படின்னு. அப்படி செய்றவங்களுக்கு பேர் பெந்தெகோஸ்தே கிடையாது. அப்ப பெந்தெகோஸ்தே அப்படின்னா ஒன்றை முடித்து வைத்து இன்னொரு அறுவடையை துவக்கின ஒரு நாள். இதுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல பூமியில் இருக்கிற எல்லா இன மக்களும் பாசைக்காலம் கூடி வந்திருக்கிறார்கள். அங்க பேதுரு எந்திரிச்சு பேசுறாரு. இதுல பேசும்போது பற்பல பாஷைகளை ஜனங்கள்லாம் பேசினாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அவருடைய சீசர்கள் பேசினாங்க. கூடி வந்தவங்கெல்லாம் சொல்றாங்க, எங்களுடைய ஜென்ம பாஷையில பேசுறார்களே அப்படிங்கிறாங்க. அதாவது எங்க தாய் மொழியில பேசுறாங்களே அப்படிங்கிறார்.
அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அன்னைக்கு தான் துவங்குகிறது. அப்ப கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர்கள், இந்த பெந்தகோஸ்து அனுபவத்தில் உள்ளவங்க, அடுத்தவர்கள் நம்மளை கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஜனங்களுக்கு இருதயத்திலே படுகிறபடி பேசுறவங்க தான், புரிகிற மாதிரி பேசுறவங்க தான் உண்மையான பெந்தகோஸ்தே. ரொம்ப ஆழமான சத்தியத்தை பேசுறேன் அப்படின்னு ஒன்னு புரிய விடாம பேசுறவங்க இல்லை, புரோஜனம் இல்லாம பேசுறவங்க இல்லை. 4 வார்த்தை பேசினாலும் ஜனங்கள் உள்ளங்களை கிறிஸ்து ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ளும்படி யார் பேசுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான பெந்தகோஸ்து ஜனங்கள். நீங்க இன்னும் நம்ம நிறைய பார்த்துட்டே போலாம். அப்ப இந்த பெந்தகோஸ்து அன்னைக்கு நிறைய காரியங்கள் நடக்கிறது. இப்ப நான் அந்த அறுவடையை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதை நான் பல முறை பார்த்துட்டோம். தேவனுடைய வார்த்தையை அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்க, அவங்க நடந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். அடுத்து இதில் நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். நமக்கு நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 2 அப்பத்தை செய்கிறாங்களே இந்த பெந்தகோஸ்து பண்டிகையிலே அசைவாட்டம் காணிக்கையாக ஆட்டுவதற்காக 2 அப்பங்களை செய்கிறார்கள். இந்த 2 அப்பங்களை செய்யும்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னேன், அதற்கென்று குறிக்கப்பட்ட வயல்வெளியிலிருந்து கோதுமையை, புதிய கோதுமையை அறுத்துட்டு வந்து அதை மாவாக்கி, அதாவது அதை அடித்து களத்தில் அடித்து அந்த கோதுமை மணிகளை கொண்டு வந்து மாவாக்கி அதில் இருந்து புளிப்பில்லாத அப்பத்தை செய்கிறாங்கன்னு போடலை. நல்லா கவனிக்கணும், புளிப்புள்ள அப்பம். பஸ்கா பண்டிகைக்கு செய்த அப்பம் புளிப்பு இல்லாத அப்பம். ஆனால் பெந்தகோஸ்து பண்டிகையில் செய்கிற அப்பம் புளிப்பு உள்ள அப்பம். இப்போ எல்லாவற்றையும் ரொம்ப விலாவாரியாக தியானிக்க நேரம் இல்லை, அவை நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ பாருங்க, இப்போ வயல்வெளியிலே இருந்து அறுத்து வடப்பறக்கூடிய கோதுமை வெவ்வேறு கோதுமையிலிருந்து வருது, வேற வேற பயிர்ல இருந்து வருது. அப்ப சில இதுல லேச நிறங்கள்ல வித்தியாசம் இருக்கலாம், அளவுல வித்தியாசம் இருக்கலாம், விளைச்சல்லாம் வித்தியாசம் இருக்கலாம், இல்ல மனத்துல வித்தியாசம் இருக்கலாம், கோதுமைகளை வித்தியாசம் இருக்கலாம். இப்ப இந்த கோதுமையை களத்துல அடிச்சு அதை மாவாக்கிட்டாங்க. மாவாக்கியாச்சுன்னா இப்ப ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுக்கு பிறகு அதை அப்பமாய் சுடுகிறார்கள். அப்ப இந்த பெந்தகோஸ்து அப்பங்கிறது என்னன்னா, இது பூமியில விளைந்த கோதுமையில இருக்கிற வித்தியாசங்களை எல்லாம் மாற்றி ஒரு சேர பண்ணி ஒன்றாய் மாற்றி அதை தேவ சமூகத்தில் உயர்த்துற ஒரு நாள். அப்ப இன்னைக்கு ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் எந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. பெந்தகோஸ்து சபை அப்படின்னா எல்லாரும் கோதுமை மாவு மாதிரி ஒரே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் பெந்தகோஸ்து. இன்னைக்கு அவன் இவன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே அந்த மாதிரி பல வித்தியாசங்கள்லாம் இருக்கும். அந்த வித்தியாசங்கள் சபைக்குள்ள இருக்குமானால் அது பெந்தகோஸ்து சபையே அல்ல. வித்தியாசம் பார்க்காத அந்த அனுபவம் வருதே, அதுதான் உண்மையான பெந்தகோஸ்து அனுபவம். அடுத்து இந்த அப்பத்துல ஏன் புளிப்பு சேர்க்க சொல்றாங்க அப்படின்னா, இது பூமியினுடைய விளைச்சலை குறிக்கிறது. பூமியிலே உள்ளது எல்லாம், பூமியிலிருந்து வருகிற எல்லாமே குறை உள்ளதுதான். பெந்தகோஸ்து பண்டிகை என்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற ஒரு பண்டிகை. கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் வயல்ல கருது எது போட்டிருக்குன்னு பார்த்து அதை அடையாளப்படுத்தி கொள்ளுவோம். வாழை போட்டிருக்கோம்னா வாழையில முதல் தார் எது குருத்து எது வருது, முதல் தார் எது வருதுன்னு பார்த்து அடையாளப்படுத்தி கொள்ளுவோம். அதை சாமி கும்பிட்டு தான் அதை தனியா வெட்டும். அந்த முதல் இதுக்கு ஒரு விசேஷம். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களும் முதற் பலன்களை நல்ல பலவர்ண கயிறுகளாலே அதை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். இப்ப திராட்சை குளம் முதல் குளம்னா அதை அடையாளப்படுத்தி வச்சிருவாங்க, பட்டு துணியை அதில் கட்டி வைப்பாங்க. அதை அறுத்து மாட்டு வண்டிகளில் ஏற்றி அந்த முதற் பலன் பண்டிகை அன்னைக்கு நம்ம ஊர்ல பொங்கலுக்கு செய்யற மாதிரி மாட்டுக்கு கொம்புகளுக்கெல்லாம் வர்ணங்கள் எடுத்து அதை அலங்காரம் பண்ணி பூக்களை அது மேலே வச்சு அது பலவிதமான அலங்காரங்களை பண்ணி, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, இந்த பலன்களை ஆலயத்தை கொண்டு வருவார்கள். அப்ப இந்த பெந்தகோஸ்து பண்டிகை என்பது
தேவன் நம்ம கொடுத்த காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள். அப்படி நன்றி செலுத்துறார்களே அவர்கள் அங்க உணர்த்துகிற ஒரு காரியம்தான், பூமியில இருந்து எடுக்கப்பட்ட இந்த கோதுமை மணியிலிருந்து வருகிற இந்த அப்பம் புளிப்புள்ளது. அப்ப இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே என்னதுதான்? குறை உள்ளது. இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, பாவம் அறியாதவர், குறைவு இல்லாதவர். அதனாலதான் பஸ்கா அப்பம், அது நினைவுறுகிற திருவிருந்து அப்பம், இதுல எல்லாம் புளிப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றோம். அது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை குறிக்கப்படினாலே அது புளிப்பில்லாத ஒன்று. ஆனா பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு அசைவாட்டுகிற காணிக்கையாக தேவ சமூகத்தில் தூக்கி காட்டுகிற அந்த அப்பத்துல புளிப்பு இருக்கிறது. அப்ப நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பெந்தகோஸ்தை கொண்டாடுகிறோமா அப்படின்னா நம்ம குறை உள்ளவர்கள் என்று அர்த்தம். நாம் அந்த பூமியில இருந்து வந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக வேறுபடுத்தப்பட்டிருக்கிறோம், தேவ ஜனங்களோடு இணைந்திருக்கிறோம், தேவனுக்கு புதற்பங்களை கொண்டு வந்திருக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் நீங்களும் நானும் இன்னும் தேவனை போல குறைவுள்ளவர்களாய் மாறவில்லை. இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு சேருகிற வரைக்கும் நம்மளே சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைவுள்ளவர்கள் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மாற்றும்படிக்குத்தான் தேவன் ஒரு நாளிலே வருகிறார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். சில பேர் நினைக்கிறாங்க பெந்தகோஸ்னா எல்லாரும் பரிசுத்தவான்கள் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. பெந்தகோஸ்னா குறை உள்ளவர்கள் என்று பொருள், பலவீனமானவர்கள் என்று பொருள். காரணம் பூமியில உள்ளவர்கள். கண்டிப்பாக அதுல புளிப்பு இருக்கிறது, கசப்பு இருக்கிறது. அப்ப இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை ஒரு பக்கம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நமக்கு உணர்த்துகிறது, ஒரு பக்கம் தேவனுடைய உடன்படிக்கையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, ஒரு பக்கம் தேவன் நம்மோடு நடத்துவாருங்கிற வைராக்கியத்தை நமக்கு தருது. இதெல்லாவற்றுக்கும் மேல நீங்களும் நானும் பூரண புருஷர் அல்ல என்பதை உணர்த்துகிற ஒரு நாள் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. நீங்களும் நானும் அதில் தெளிவா இருக்கணும். பெருமைப்படுறதுக்கு இதுல எதுவுமே இல்லை. நீங்கள் நானும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை ஒரு நாளிலே பூரணப்படுத்துகிற ஆண்டவர். அந்த பூரணத்தை நோக்கித்தான் நீங்கள் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்புறம் நான் முதல்ல சொன்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். முதற் பலன்கள் எல்லாம் கொண்டு வருகிற ஒரு நாள் இந்த பெந்தகோஸ்தே நாள். முதற் பலன் எல்லாம் கர்த்தருக்கு. முதற் பலன்கள் எதுவா இருந்தாலும் சரி, முதற் பலன்கள் கர்த்தருக்குரியவை. இன்னைக்கு நம்ம ஒரு சிலர் தசமபாகத்தை நம்ம எடுத்து வைக்கிறோம் கர்த்தருக்காக. ஆனா முதற் பலன்களை பல பேர் நம்ம எடுத்து வைக்கிறது இல்லை. தசமபாகம் எப்படி கர்த்தருக்குரியதை நம்ம கொடுக்கிறோமோ அதே மாதிரி தான் முதற் பலன்களையும் நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. அடுத்ததாக இந்த பெந்தகோஸ்தே அப்படின்னா அது ஒற்றுமையை குறிக்கிற ஒரு நாள். நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். பெந்தகோஸ்தே எப்படி வந்தாங்களாம்? ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். அங்க யாத்ராகமம் 19:8 வாசிக்கும் போது எல்லாரும் ஏக மனசா சொல்றாங்க, நாங்க கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம். அந்த ஏக மனது, அந்த ஒரு மனசு, அதுதான் ரொம்ப முக்கியம். பெந்தகோஸ்தேக்காரங்கன்னா ஆளுக்கு ஒண்ண பேச மாட்டாங்க. போதகர் சொல்லிட்டாரா அல்லது ஒரு மூப்பர் சொல்லிட்டாரா, ஒரு மூத்த விசுவாசி சொல்லிட்டாரா, சரி எல்லாரும் ஒத்து போவாங்க. இதுதான் பெந்தகோஸ்தே அனுபவம். பெந்தகோஸ்தே என்றால் ஒற்றுமையை குறிக்கிற ஒரு நாளாகவும் இது இருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறார் நீங்க சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொன்னார். அப்ப அபிஷேகம் மற்றவங்க எப்படி இருப்பாங்களா? சாட்சிகளா இருப்பார்கள். அப்ப பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு அவர்கள் சாட்சிகளா இருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள் சாட்சிகளா இருப்பார்கள். அப்ப இன்றைக்கு நீங்களான பெந்தகோஸ்தே அப்படின்னா நீங்களான சாட்சி சொல்றவங்களாய் அல்ல, சாட்சியாய் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். சாட்சி சொல்றது லேசு. தலைவலி வந்துச்சு, கர்த்தர் சுகமாக்கினார்,
கொரோனா வந்துச்சு சுகமாக்கினார், இதெல்லாம் நல்லது. ஆனால் அதை விட மேலாக நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பெந்தகோஸ்தக்காரருடைய வாழ்க்கையிலே இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போல உடன்படிக்கையை தேவன் பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கையை ஒருபோதும் முறித்து விடாமல் இருக்க வேண்டும். உடன்படிக்கையை பெற்றவர்கள் இந்த உடன்படிக்கை கீழாக என்றைக்கு நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். பெந்தகோஸ்தக்காரர்கள் என்றால் உடன்படிக்கையின் மக்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில எச்சரிக்கையை சொல்லி நான் உங்களோடு இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 19ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் நடக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த மலை மேலே, சீனாய் மலை மேலே நான் இறங்கி வர போறேன். ஆனா அதுக்கு முன்னால ஒரு சில கட்டளைகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க ஒரு காலமும் இந்த மலை பக்கத்துல வரக்கூடாது. வாசிங்கள் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து, ஜனங்களை சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து, அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கு அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னார். பெந்தகோஸ்து அன்னைக்கு சொல்றார், ஒரு எல்லையை வச்சுக்கோங்க, அந்த எல்லையை நீ தாண்டக்கூடாதுன்னார். பெந்தகோஸ்து நாள் அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு எச்சரிக்கையின் செய்தி, கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், எல்லையை தாண்டி மலைக்கு போகாத அப்படிங்கிறார். ஏன்னா மலையிலே தேவன் இறங்க போகிறார், அக்னிமயமாய் தேவன் காணப்பட போகிறாரு. நீ இறங்கி அங்க போனா ஆடு மாடோ நீயோ எல்லையை தாண்டி போய் மலைக்கு போனீன்னா நீ சாவ அப்படின்னார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ சமூகத்திலே அவள் சீக்கிரத்தில் யாரும் போயிட முடியாது. தேவன் அவளுக்கு கட்டளையை கொடுத்தார். நமக்கு தெரியும், உடன்படிக்கை பற்றி அசைதுன்னு தொட்டவன் செத்தான். தேவ சமூகத்தில் துணிகரமா ஏறி நான் பலி செலுத்த போறவன் சொல்லவன் தள்ளுண்டு போனான். தேவன் நமக்கும் சில எல்லைகளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக பெந்தகோஸ்து விசுவாச மக்களையும் ஊழியக்காரர்களையும் பார்க்கிறோம், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் தாங்க எடுத்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய எல்லைகளை கடந்து கர்த்தருடைய காரியங்களே போய் இவங்க தலையிடுறான். தேவன் தன்னுடைய மகிமையை வேறொருக்கு கொடார் என்று வேதத்துல சொல்லி இருக்கிற. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன? பெந்தகோஸ்து அனுபவம் உள்ளவங்கன்னு சொல்ற அநேகர், நான் ஜெபம் பண்ணே நடந்துச்சு சொல்றாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, அண்ணன் ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க, அவர் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லுங்க, ஐயா ஜெபம் பண்ணாருன்னு சொல்லுங்க. இதெல்லாம் தேவனுடைய மகிமையை திருடுவது, எல்லைகளை கடந்து போவது. உங்களுக்கு எனக்கும் என்ன எல்லை தேவன் வைத்திருக்கிறார், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை கடந்து கொள்ளும் போது உங்களுக்கு எனக்கு ஆபத்து இருக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த காரியத்தில் நிறைவு செய்கிறேன், நேரம் முடிந்த அப்படின்னாலே. இந்த பெந்தகோஸ்து நாளிலே அன்பான தேவ ஜனமே, உங்களை யாவருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஜனங்களோடு இருந்தவர், அப்போஸ்தலரோடு இருந்த அதே தேவன் இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். அவன் நம்மையே நடத்துவார். பழைய ஏற்பாட்டு ஜனத்துகளை போல வனாந்தர அனுபவத்தில் இருக்கோமா? அப்போஸ்தலரை போல மேலே பயந்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கும் அதே பெந்தகோஸ்து அனுபவத்தினாலே கர்த்தர் உங்களை என்னையும் பலப்படுத்த முடியும், உங்களோடும் என்னோடும் பேச முடியும், உங்களுக்கும் எனக்கும் அவர் உடன்படிக்கை பண்ண முடியும், உங்களை என்னையும் ஆசீர்வதித்து தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். பயந்து போய் ஒளிந்து போய் இயேசுனா யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன பேதுருவைத்தான் பெந்தகோஸ்து நாள் அன்றைக்கு தேவன் எடுத்து பயன்படுத்தினார். பெந்தகோஸ்து அனுபவத்துக்கு பின்னால பயந்து ஒளிந்து போயிருந்த பேதுரு பேசுகிறார். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே தேவன் எந்த இடத்துல சிலுவையில இயேசு மரித்தாரோ, எந்த இடத்துல தேவனுடைய அப்போஸ்தலர்கள் பயந்து ஒளிஞ்சிருந்தாங்களோ, அதே இடத்துல மகிமையாய் பயமில்லாமல் தேவ செய்தி அறிவிக்கவும் 3000 பேரை ரட்சிப்புக்குள் நடத்தவும், அதுலயும் அவங்களாம் யாரு? ஒரே ஊருக்காரங்கள்ல, உலகமெல்லாம் இருந்து வந்த ஜனங்கள். அவர்களை கிறிஸ்துக்குள்ள ரட்சிப்புக்குள் நடத்தவும் கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார். அதே போல இன்றைக்கு தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். எந்த இடத்துல தோற்று இருக்கிறோமோ, எந்த இடத்துல பயந்து இருக்கோமோ, எந்த இடத்துல வெக்கப்படுகிறோமோ, எந்த இடத்துல நீங்கள் நான் கவலையோடு இருக்கிறோமோ, அதே இடத்துல
தேவன் உங்களை என்னை உயர்த்த முடியும். அந்த இடத்துக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுக்க நற்செய்தி போகத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். தேவன் அவிதமாய் இந்த பெந்தகோஸ்து நாட்களே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படிக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்கிறவரே, பெந்தகோஸ்து நாளில் இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை, ஆதி அப்போஸ்தலர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி பயன்படுத்தினவரே, இந்த பெந்தகோஸ்து நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நாங்களும் கூட ஒருவித பயத்தோடு, நடுக்கத்தோடு, கேள்விகளோடு, குழப்பங்களோடு இருக்க ஆண்டவரே, அதே அனுபவத்தை உங்களுடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த நாளில் கொடுப்பீராக. தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாய், வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி அருளும். உன் உடன்படிக்கை நினைவு கூறும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அருளும். விசேஷ கிருபையினாலே ஒவ்வொருவரும் எழுந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. பேதுருவை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர் அதே விதமாய் ஒவ்வொரு மக்களை எடுத்து பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கிரியை செய்யும். எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடன் சமாதானமும் சந்தோஷமும் நம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.